அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி, முத்துவேல்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட 12 கிராமங்களில் ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் என்கிற நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட அந்த டங்ஸ்டன் ஏலத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எடுக்க ஏலம் நிறுத்தி வைப்பு, டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது, டங்ஸ்டன் சுரங்க ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என்று பல வகைகளை கொண்டாடி கொண்டிருக்காங்க. இந்த ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களா, இல்ல அந்த குறிப்பிட்ட பல்லுயிர் தளத்தை மட்டும் எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வேதாந்தாவுடைய கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பக்கத்தில் பல்லுயிர் பாதுகாப்பு தளம் என்று தமிழ்நாடு அரசால் 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய 12 கிராமங்களில் 9 மலையேலை உடைத்து விவசாய நிலங்களை அழித்து டங்ஸ்டன் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை இந்தியாவுடைய சுரங்கத்துறை நிறுவனம் ஏலம் கொடுக்குறாங்க. இந்த ஏலத்தை ஹிந்துஸ்தான் சிங் எடுக்குது. இது எடுத்த பிறகுதான் விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு. நாம காணொலியாக வெளியிடுறோம். தமிழ்நாடு முழுவதும் இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இது குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் மேலூரில் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகிறது. அரிட்டாப்பட்டிக்கு போய் நேரடியாக நாம் தமிழ் தலைவர் சீமான் அவர்கள் பேசுறாங்க. இதை தாண்டி தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு, திமுகவின் அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. இது தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்படுகிறது. அதை தாண்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒரு கடிதம் எழுதுறாரு. பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த நிலையில தான் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் மிக தெளிவாக மத்திய அரசு குறிப்பிடுகிறது. 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல்ல இந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான நாங்கள் முடிவு செய்தோம். முடிவு செய்த பொழுது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இதை தெரிவித்தோம். அப்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படலை. பிறகு அந்த 2021 வரைக்குமே ஒரு இந்த டங்ஸ்டன் போன்ற உயர் ரக கனிமங்களை ஏலம் விடுகிற உரிமை மாநில அரசுக்கே இருந்தது. அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் 1957 சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த சட்ட திருத்தத்தின்படி, சட்ட திருத்தம் 11T படி மத்திய அரசுக்கு டங்ஸ்டன் போன்ற உயர் ரக கனிமங்களை ஏலம் விடுகிற உரிமையை நாங்கள் மாற்றினோம். அப்பொழுது தமிழ்நாடு நீர்வளத்துறையின் சார்பாக எங்களுக்கு துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் மாநில அரசுக்கே இந்த ஏலம் விடுகிற உரிமையை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு 2024 பிப்ரவரி மாதம், 2024 ஏப்ரல் மாதம், 2024 செப்டம்பர் மாதம், 2024 நவம்பர் மாதம் என்று 4 கட்டமாக நாங்கள் இந்த ஏலத்தை விட்டோம். கடைசியாக அந்த வேதாந்தாவுடைய கிளை நிறுவனக்கூடிய ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் என்கிற இந்த நிறுவனத்தை ஏலதாரராக நாங்கள் முடிவு செய்து அறிவித்தோம். இந்த 4 ஏலங்களிலும் தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பான பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அப்பொழுது இந்த ஏலம் குறித்து எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கல. இந்த ஏலம் விடப்படுவது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும், இந்த ஏலம் விடுகிற உரிமை ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு இருந்தாலும், இந்த ஏலத்தொகையும் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தால் கிடைக்கப்படக்கூடிய வருவாயும் தமிழ்நாடு அரசுக்கு தான் வரும். ஏலம் விடுகிற உரிமை மட்டும்தான் மத்திய அரசுக்கு இருக்கு. மற்றபடி இந்த ஏலத்துக்கான லைசன்ஸ் கொடுப்பது, அப்ரூவல் கொடுப்பது, இது எல்லாமே மாநில அரசுக்கு தான் இருக்கு. அதனால மாநில அரசு இப்பொழுது எங்களுக்கு, மாநில அரசும் இந்த ஏலம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் பல்லுயிர் காடுகள், அதாவது பயோடைவர்சிட்டி இதில் இருப்பதனால இதில் இந்த ஏலத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சில மனுக்கள் வந்தது. அதன் அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் இந்திய புவியியல் ஆராய்ச்சி மையத்திற்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். என்ன கடிதம் அப்படின்னா,
இதுல பயோடைவர்சிட்டி இருப்பதனால, பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக இது இருப்பதனால இந்த இடத்தை மறு ஆய்வு செய்யுங்கள் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். இதுதான் இந்த அறிவிப்பில் இருக்கிற செய்தி. அதாவது ஒன்றிய அரசு, மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னா, திமுகவுக்கு தெரிந்து, திமுக அரசுக்கு தெரிந்து, தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஏலத்தை நாங்கள் கொடுத்தோம். அப்பெல்லாம் திமுக சார்பாகவோ தமிழ்நாடு அரசின் சார்பாகவோ எந்த விதமான எதிர்ப்பும் எங்களுக்கு தெரிவிக்கப்படலை. இதுல ஒன்றிய அரசு பண்ண ஒரே ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சூழ்ச்சி இல்லை, மொத்தமும் சூழ்ச்சி தான். அதில் என்ன சூழ்ச்சி பண்ணியிருக்கு அப்படின்னா, 2021 வரைக்கும் மாநில அரசுகளே இந்த டங்ஸ்டன் போன்ற உயர் ரக கனிமங்களை ஏலமிடலாம் அப்படிங்கிற உரிமை இருந்ததை 2023 திருட்டுத்தனமாக பல மசோதாக்கள் நிறைவேற்றினாங்க, பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. வேளாண் சட்டம், இந்த திரைப்படத்துறை தணிக்கை சட்டம் அப்படின்னு பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி ஏலம் விடுகிற உரிமையும் மத்திய அரசுக்கே இருக்கிறது என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்பொழுது யார் பாராளுமன்றத்தில் இருந்தாங்க? திமுக தானே. கிட்டத்தட்ட 38 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்கல்ல. இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து சண்டை செஞ்சிருந்தா மாநில அரசுக்கே அந்த உரிமை வந்திருக்கும். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, 2021 வரைக்கும் மாநில அரசே இந்த ஏலம் விடுகிற உரிமையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. நீ தான் ஏலமே விடலையே. 9 ஆண்டுகளாக எந்த ஏலமும் நீங்க விடல, நீ ஏலம் விடலை, அதனால நான் ஏலம் விடுறேன், நான் சட்ட திருத்தத்தை மாத்திட்டு நான் ஏலம் விடுறேன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை மத்திய அரசு பண்ணியிருக்கிறது. ஆனால் திமுக அதை கண்டும் காணாது போல இருந்திருக்கிறது. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ திமுக தலைவர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் சட்டசபையில், நான் இருக்கிற வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விட மாட்டேன், ஒருவேளை நான் இல்லைன்னா அங்கே அமையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இருக்கிற வரை அமைய விட மாட்டேன்னு சொன்னவர் 4 முறை ஏலத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக கலந்து கொண்ட பிரதிநிதிகளை வைத்து ஏன் இந்த ஏலத்தை தடுக்கலை? தமிழ்நாடு அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுச்சு. இதுக்கு பிறகு எதுக்கியா சீமான் போய் தேவையில்லாமல் போராடுறாரு? இது தமிழ்நாடு அரசு அவமதிக்கிற மாதிரி, இது சீமான் அவர்கள் பெயருக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. இப்போ நேற்று மதுரையில் மக்கள் மண்வெட்டியோடும் ஏற்கலப்பையோடும் போராடுறாங்களே, அது என்ன? தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றின பிறகு ஏன் போராடுறாங்க அப்படின்னு கேட்ட வாய்கள் அரிட்டாப்பட்டி மக்களை பார்த்து கேளுங்களேன். அரிட்டாப்பட்டி மக்கள் எதுக்காக போராடுறாங்களோ அதுக்காக தான் சீமானும் போராடுறாரு. தமிழ்நாடு அரசு மீது நம்பிக்கை இல்லை, தமிழ்நாடு அரசுடைய தீர்மானத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நீ தீர்மானம் போட்டிருக்க, அதை அவன் ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான். இன்னொன்று ஒன்றையுமே நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் அந்த மேடையில் சொன்னார். ஒருவேளை தமிழ்நாடு அரசு போட்ட தீர்மானத்தில் உறுதியாக நிற்கும் என்றால் நாங்கள் வரவேற்போம்னாரு. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த உறுதியாக நிற்காது என்பதை இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துடைய இந்த அறிக்கை சொல்கிறது. 2021 தொடங்கி 2024 வரைக்கும் இங்க ஏலம் எடுக்க போறாங்க, இங்க டங்ஸ்டன் எடுக்க போறாங்க, இது ஹிந்துஸ்தான் சிங்கு தான் எடுக்க போகுது அப்படிங்கிற வரைக்கும் திமுக அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் என்று இந்த அறிக்கை சொல்லுது. ஏன் நீங்கள் எதிர்க்கவில்லை என்பதை தாண்டி போட்டாங்க பாருங்க போடு. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், இது பல்லுயிர் தளம்னு சொல்லியிருக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம், வனத்துறை சார்பாக நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் லைசன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி. தீர்மானம் போட்டதுனால தான் இப்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் அந்த ஏலத்தை நிறுத்திருக்காங்கன்றான். ஏலத்தை நிறுத்தலை, மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கான். இடத்தை மறுஆய்வு செய்ய வேண்டும். அந்த அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாதுகாப்பு தளத்தை தவிர்த்துட்டு, அது 1.56 சதுர ஹெக்டேர், அதை தவிர்த்துட்டு மற்ற இடங்களில் இந்த ஏலத்தை நடத்துவதற்கு நீங்கள் மறு ஆய்வு செய்யுங்க. அதாவது என்ன செய்யறானா, இடத்த வேற இடத்த மாத்து, அந்த பர்டிகுலர் அரிட்டாப்பட்டியை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அறிக்கை வந்திருக்குது. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏலத்தை மறு ஆய்வு செய்யாத. அது என்ன பல்லுயிர் பாதுகாப்பு தளம் அரிட்டாப்பட்டி மட்டும்? தமிழ்நாடே பல்லுயிர் பாதுகாப்பு தளம் தான். எது பல்லுயிர் பாதுகாப்பு தளமா இருக்கும்? பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் பொழுது, அந்த நிலம் செழுமையாக இருக்கிற பொழுது, அந்த நிலம் பண்பட்ட நிலமாக இருக்கிற பொழுது, அது இயற்கையோடு இயற்கையாக இருக்கிற பொழுதுதான் அது பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக மாறுது. அது என்ன பல்லுயிர் பாதுகாப்பு தளம்? பாம்பு, நட்டுவாக்காளி, கொக்கு, வாத்து, பறவைகள், இது எல்லாம் சேர்ந்து வாழுது, எல்லா உயிரினமும் வாழக்கூடிய ஒரு இடமா இருந்தால் அது பல்லுயிர் பாதுகாப்பு தளம். அரிட்டாப்பட்டில் மட்டும்தான் எல்லா உயிரும் வாழ முடியுமா? தமிழ்நாடு முழுக்கவே எல்லா உயிரிலும் வாழ முடியும். தமிழ்நாடு முழுக்கவே விவசாய நிலம் தான், தமிழ்நாடு முழுக்கவே இயற்கை நிலம் தான். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் விவசாயம் வராது, எந்த ஊரில் பயிர் வராது, எந்த ஊர் செழிப்பா இல்லை, எந்த ஊரில் தண்ணி இல்லை. ராமநாதபுரத்துலையும் விவசாயம் வரும்,
அந்த நிலத்துல இப்பொழுதுக்கு இந்த அரசுகள் வந்து நீர் மேலாண்மை சரியா செய்யல. அதனால விவசாயம் பால்பட்டிருக்க கூடிய தமிழ்நாடே ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக இருந்ததுதான். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே டங்ஸ்டன் இருக்கக்கூடாது. நீங்க பல்லுயிர் பாதுகாப்பு தளம் சொல்லி ஒரு சின்ன கேக் மாதிரி ஒரு பீஸ் தள்ளிட்டு நீ மற்ற இடத்துல எடுத்தனா அதோடைய தாக்கம் அந்த பல்லுயிர் பாதுகாப்பு தளத்துல இருக்கும்ல. இந்த நண்பன் படத்தை வர்ற மாதிரி இவனை கை காட்ட அவனை கை காட்டுன்னு சொல்லி பிஜேபி திமுகவை கை காட்டுது, திமுக பிஜேபி கை காட்டுது. அவங்க தான் ஏலத்தை கொடுத்துட்டாங்கன்றான். நீ ஏலத்தை தடுக்கலன்னு அவன் சொல்றான். ஏலத்தை தடுக்கலுங்கிறத விட ஏலத்தை கொடுத்தது அயோக்கியத்தனமானது. எப்படியாவது தமிழ்நாடை சுடுகாடை மாத்திரம்னு திட்டமிட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஓட்டு வர போகிறது இல்லை. 2% மேலே பிஜேபி தமிழ்நாட்டில் மேலே ஏற போகிறது இல்லை. கூட்டணி வச்சு கட்டி பிடிச்சி 14 கட்சிகளோட உருண்டாலும், சரத்குமார் கட்சியை காலி பண்ணி வந்து கட்சியிலே சேர்ந்தாலும், தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் தாமரை தமிழ்நாட்டில் மயிரில் கூட மலராதுங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இங்கே சாதி அரசியல் பண்ணி பார்த்தா வேலைக்காகல, மத அரசியல் பண்ணி பார்த்தா வேலைக்காகல. சாதி மதம் பின்னால் இருக்கிற கூட்டம் வந்து சின்ன கூட்டம் தான். அதனால் அதுக்கு ஓட்டாக வராது. ஓட்டு போடும்போது மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்கிறத முடிவு செய்ய முடியல. தமிழ்நாட்டுக்குள்ள இனம் மொழியாக கூட மக்கள் ஓட்டு போடுவான், சாதி மதமாக மக்கள் ஓட்டு போட மாட்டான். அப்படி ஓட்டு போடுதான் அங்கே சாதி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மாறியிருப்பான், மத கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மாறியிருப்பான். மதம் வேலைக்கு ஆகாது, அந்த மதத்தின் பின்னால் கூட சாதியும் வேலைக்கு ஆகாதுங்கிறது நல்லா தெரியும் பிஜேபிக்கு. அந்த அடிப்படையில் ஓட்டே போடாத மாநிலம், நம்மளை வெல்ல வைக்காத மாநிலம், அதனால இந்த மாநிலம் இருந்தா என்ன இல்லாம போனா என்னங்கிற நிலைமைக்கு வந்ததுனால தான் தொடர்ச்சியா ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்மாலா, கெயில் குழாய் பதிப்பு, நியூட்ரினோ ஆராய்ச்சி, இப்பொழுது டங்ஸ்டன் சுரங்கம், இப்படி நாசக்கார திட்டங்களை புறம் போட்டு இந்த விளைநிலத்தை நாசமாக்கணும். நம்ம கிட்ட எப்போதும் கையேந்திர நிலைமைக்கு, நம்ம கிட்ட கெஞ்சிற நிலைமைக்கு, விவசாயம் செழித்திருக்க போய் தாண்டா திமுறோட திடுறாங்க. அந்த விவசாயத்தை அழிச்சிட்டா நம்ம கிட்ட கையேந்திர இந்த பாரத் ஆசா யோஜனா, போவா யோஜனா, அந்த யோஜனா, இந்த போஜனாங்கிற மாதிரி திட்டங்களை போட்டு நம்ம திட்டங்கள்கிட்ட நம்மகிட்ட கையேந்த வைக்கணும். பீகார், உத்தரப்பிரதேசம் போல நம்மளை கையேந்த விடணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த திட்டத்தை திட்டமிட்டு பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது நம்முடைய குற்றச்சாட்டு. இதுல பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பிஜேபி ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற நிறுவனத்திட்ட ஏலம் விட்டுட்டான். இந்த ஏலத்தை திமுக அரசு, தமிழ்நாடு அரசு தடுக்காம இவன் என்ன கேட்கிறான்னா, அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிற ஏலத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லல. 2023 நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த ஏலம் விடுற உரிமை எங்களுக்கு தாங்கன்றார். ஏலமே விடக்கூடாதுன்றோம். இவனுக்கு உரிமை யாருக்குங்கிற பிரச்சனை. இவனுக்கு நீ ஏலம் விடுறதா, நான் ஏலம் விடுறதா, நீ லவ் பண்றதா, நான் லவ் பண்றதா, அப்படிதான் போட்டுதே ஓடிய மொத்தத்தில் தமிழ்நாடு நாசமா போகணும், அந்த குடும்பம் நாசமா, நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீ உரிமையை வச்சுக்கிறதா, நான் உரிமையை வச்சுக்கிறதா, அதான் போட்டிய ஒழிய இந்த உரிமை உனக்கு வரக்கூடாது, நீ ஏலம் விடக்கூடாது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு போட்டி போடுறது. அதுவும் நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் இருக்காரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாதா? அவரு மிக தெளிவாக இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா இதில் பல கோடி வருமானம் பார்க்கலாம். மினிமம் வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் சும்மா காம்ப்ளிமெண்டா மட்டும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அள்ளிட்டு போயிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஏலம் விடுவதில் 2 பேருக்குமான இது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஏலத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக அரிட்டாப்பட்டி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த வேதாந்த நிறுவனத்தை விடக்கூடாது என்று நாம் எல்லோரும் இணைந்து, ஒட்டுமொத்தமாக இணைஞ்சா மட்டும்தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இருக்கிற இந்த மத்திய மாநில அரசுடைய திருட்டுத்தனத்திலிருந்து தமிழர் நிலத்தை காப்பாற்ற முடியும். இன்னொரு ஸ்டெர்லைட்டு, இன்னொரு மீத்தேனு, இன்னொரு ஹைட்ரோ கார்பனு, இன்னொரு கூடங்குளம், இன்னொரு எண்ணூர் அனல் மின் நிலையம் தமிழ்நாடு தாங்காது. நம்ம தமிழ்நாடு அரசு கேட்குற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். உங்க அப்பா செத்து போனாருன்னு சொல்லி ஒரு 4 அடி தான் தேவை, ஒரு 6 அடி தான் தேவை. இந்த 6 அடிக்காக அவசரவசமாக நீதிமன்றம் போய் பாமக போட்ட வழக்கை காம்ப்ரமைஸ் பண்ணி பாமக செட்டில்மெண்ட் பண்ணி அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்து இரவோடு இரவாக உங்க அப்பாவை புதைக்கிறதுக்கு இடத்த வாங்கி அதில் கொண்டு போய் உங்க அப்பாவை புதைச்சே திரும்ப மெரினால புதைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு, ஒரு 6 அடி நிலத்துக்கு நீங்க சண்டை போட்டீங்கன்னா 1000 ஆண்டுகளாக பாட்டனும் பூட்டனும் தாத்தனும் வாழ்ந்த நிலத்துல, கல்யாணம் முடிச்சு காது குத்து பிள்ளை பெத்த நிலத்துல, தன்னுடைய வயலையும் தன்னுடைய வயலில் கூடிய பயிரையும் நம்பி வாழ்வாதாரமாக வைத்து வாழக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாயத்தை சார்ந்த மக்கள் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீங்க பொது இடத்துல உங்க அப்பாவை புதைக்கிறதுக்கு 4 அடி நிலத்திற்கு நீதிமன்றம் போறீங்க அப்படின்னா, அவன் நிலத்துல, விவசாயம் செய்கிற நிலத்துல நீ டங்ஸ்டன் எடுக்க போறேன், மீத்தேன் எடுக்க போறேன், ஹைட்ரோ எடுக்க போறேன், மண் எடுக்க போறேன், மயிரை பிடுங்க போறேன் அப்படின்னு போய் நின்னா அவனுக்கு எவ்வளவு வலி வரும், எவ்வளவு வேதனை வரும்.
தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக தமிழ்நாடு அரசு தானே போய் நின்றுக்கணும், தடுத்துருக்கணும். என்னடா நீ மறுஆய்வு செய்கிற, இந்த நிலத்துக்குள்ளே இந்த டங்ஸ்டன் எடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்காம மாறி மாறி 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு எப்படி உங்களை நம்புவது? ஏற்கனவே மீத்தேனு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, ஹைட்ரோ கார்பன் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சிங்க, கூடங்குளத்தை திறந்து வச்சிங்க, எல்லா வேலையும் பார்த்தீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் மீண்டும் மாற மாட்டீர்கள். இப்போ வாஜ்பாய் மதச்சார்பின்மையோடு நடந்து கொண்டார், மதச்சார்பற்றவர் வாஜ்பாய் அப்படின்னு ஒரு உருட்டுறீங்கல்ல. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி. எப்படி ரைட் மேன் ராங் பார்ட்டியில் இருக்க முடியும்? யோக்கியனுக்கு இருக்கிற வேலை, நல்லவனுக்கு பிஜேபி என்ன வேலை? வாஜ்பாய் இருக்கும் போது குஜராத் கலவரம் நடந்துச்சு, 3000 பேர் துடிக்க துடிக்க சாகும்போது வேடிக்கை பார்த்த ஒரு பிரதமர் எப்படி நல்லவராக இருப்பாரு, எப்படி மத சார்பற்றவராக இருப்பாரு அப்படின்னு ஒருத்த கூட இந்த திமுக சொம்படிக்கிற சோக்கால்டு நடுநிலையாளர்கள், முற்போக்குவாதிகள், சோக்கால்டு சிறுபான்மையினத்தின் தலைவர்கள் ஒருத்தம் கூட இந்த கேள்வி கேட்க மாட்டான். 3000 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யும் பொழுது வேடிக்கை பார்க்க ஒருத்தர் எப்படி மத சார்பற்றவராக இருப்பாரு? அப்போ வாஜ்பாய் நல்லவர்னு சொல்ற நீங்க நாளைக்கு மோடி நல்லவர்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? மத்திய அரசுடைய இந்த அறிக்கை ஒட்டுமொத்தமான திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறது. மத்திய அரசு முகத்திரை ஏற்கனவே கிழிஞ்சுதான் கிடக்கு, திமுக முகத்திரை அவன் கிழிச்சிருக்கிறான். அதனால தான் அமைச்சர் மூர்த்தி சைலண்ட் மோடுக்கு போறாரு, மேலூர் எம்எல்ஏவை பேச விடாம தடுக்கிறாரு, மக்கள் போராட்டத்தை தடுக்க பார்க்குறாரு. ஆனால் சீமானவர்கள் அங்கே போய் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை அனுமதி மறுக்குது. அனுமதியை மறுக்கப்பட்ட தாண்டி தடையை தாண்டி தான் சீமானவர்கள் போராட்டம் வந்தாங்க. அப்போ தொடர்ச்சியாக திமுக இதில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை கையாளுகிறது. உளமாற நின்று மக்களோட மக்களாக நின்று இது போராடலை அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிகிறது. பரந்தூராக இருக்கட்டும், மதுரை விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் மக்களுக்கு எதிராகவே திமுக அரசு நிற்கிறது, மத்திய அரசோடு கூட்டு சேர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ